ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 13/1/2024 வின்வின் W804க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு வந்து டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை பார்க்குறோம், அதனால் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை 188 ரிசல்ட். அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 342, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 251 சொல்லிட்டு இப்படி எல்லாமே திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸல் பார்த்தீங்கன்னா 5D4Dயோட வந்து நம்ம -55 5 கழிக்கும் போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 745லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 819. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 19. இதோட -5 and 5 இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான், அதனால் யாரும் கடன் வாங்கி கழிக்க வேண்டாம். 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, இங்கே 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. ஸோ 4 மட்டும் தான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 4 மட்டும் தான் நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 745க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 874 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 5D4Dயோட வந்து 5 வந்து மைனஸ் பண்ணுறோம் நண்பா. இப்போ நம்ம 874க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 874 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 845. இதில் நம்ம எடுக்க போகிறது 45. இதோட நம்ம -55. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, இங்கே 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. 1 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 874க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 1 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 874க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 251. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா 4 சீபோர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு 1 சீபோர்டு. இப்போ 251க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, எல்லாமே நம்ம ஃபார்மேட் படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 251 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 283. இதில் நம்ம எடுக்க போகிறது 83. இதோட +55, சாரி ப்ளஸ் போட்ட மறந்தாப்பில் மைனஸ் தான் நண்பா. -55. 8ல் 5 போயிடுச்சுன்னா 3, இங்கே 3ல் 5 போயிடுச்சுன்னா 2. 32 நம்மளுக்கு இந்த 251க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 3 அல்லது 2. இந்த 251க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 342. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 2 சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்டா பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ கண்டினியூஸாக சீபோர்டு கிடச்சிருந்துச்சு, இந்த ட்ராவலில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 342க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 655. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 55. இதோட -55. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. ஸோ இங்கேயும் 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. ஸோ நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு இங்கே 55ங்கிறதுனால. அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது 8. 0வோடைய சிந்தட்டிக் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8 நண்பா. 00 அப்படியே ஒன்றா சேர்த்தோம்னா 8 மாறிடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல கிடச்சிருக்க குழு. அப்போ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 8. இப்போ இந்த 342க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 188 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல பிசி.
இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 188 தான் நம்மளுடைய போன வார திங்கட்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த திங்களுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின 4 ட்ரா பார்த்துட்டோம். ஸோ 2 ட்ரா சி போர்டு, 2 ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு, அதோட பிசி போர்டுன்னு சொல்லிட்டு பெய்ட்ஸ். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன போல் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. அதே மாதிரி இதில் எதுவுமே கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 188 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 918 188. இதில் நம்ம 18 எடுக்கலாம். இதோட -55 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 8ல் 5 போயிடுச்சுன்னா 3, 4 3. இதுதான் நம்ம இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு. இதை நம்ம கீழே எடுத்துக்கலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 4 அல்லது 3, 4 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 4 3 கிடச்சிருக்கு. லாஸ்ட் 2 ட்ராவாக பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால பெய்ட்ஸ் வர்றதா இருந்தால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 4 3 3 4 3 அல்லது 3 4 சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் நான் எழுதியிருக்கேன். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. ஸ்கிப் பண்ணிட்டு வந்த நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு அதோட பெய்ட்ஸும் கிடச்சிருக்கு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் கொடுக்குதுண்டு. இன்றைக்கி திங்கக்கிழமை 13/1/2024 வின்வின் W804க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நண்பா, இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் போட்டிருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்து ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.